Hi friends, chocolate fudge brownie cake செய்ய தேவையான பொருள் 3 eggs, 200 gram butter, 200 gram dark chocolate, கொஞ்சம் nuts, பாதாம் and walnut எடுத்திருக்கேன். 150 gram மைதா மாவு எடுத்திருக்கேன். 70 gram brown sugar எடுத்திருக்கேன். and 50 gram white sugar எடுத்திருக்கேன். சுகர் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பிஞ்ச் சோடா உப்பு எடுத்துக்கணும். அண்ட் தென் கொக்கோ பவுடர் ஒரு 20 gram. தென் டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை நான் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி தான் பட்டர் எடுத்துருக்கேன், 200 gram. and then ஒரு செப்பரேட் பவுலில் 50 gram ஒயிட் சுகர், 70 gram ப்ரௌன் சுகர், அண்ட் தென் அந்த 3 எக்ஸை உடச்சி எடுத்துகிட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு எதாவது விஸ்க் ஏதாவது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் 150 gram மைதாவும் டபுள் பாயிலிங் மெத்தடில் செஞ்சு வச்ச டார்க் சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை, அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் தென் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சோண்டு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. 20 gram கொக்கோ பவுடர். அண்ட் தென் ஃபைனலாக சோடா உப்பு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நான் குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்னா 10 minutes பிஃபோராகவே ப்ரீஹீட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டில் எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணி அதில் பேட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை ஒரு 30 minutes குக்கரில் விசில் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 30 minutes நல்லாவே பேக்காக இருந்தது. ஸோ அதை கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் கத்தி வச்சு நான் எல்லாத்தையும் சைடில் இருக்கிறதெல்லாம் அது பண்ணிவிட்டு நான் அதை அன்மோல்ட் பண்ணேன். அண்ட் தென் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. கேக்கை கட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அண்ட் தென் ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. கேக் வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பிகாஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ நான் சுகர் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கள் ஆச்சிட்ட கொடுத்துட்டு டேஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பா தயார் பண்ணியா? ப்ரௌனி நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?